இதுல என்ஓசின்ற ஒரு விஷயம். சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு வந்து ரூ. 25,00,000 50,00,000 வரைக்கும் வந்து கவர்ன்மெண்ட் வந்து என்ஓசிக்காக வாங்குவாங்க. ஆனால் இது எதுவுமே இல்லாம, 1 பைசா கூட வாங்காம என்ஓசி சிபிஎஸ்இ பள்ளிகளுக்காக இந்த அமைச்சர் குடுத்திருக்காரு. அப்படி யார் சொல்றாங்க? என் என்ஓசி வாங்கிய சிபிஎஸ்இ பள்ளியினுடைய ஓனர்கள் வந்து பேட்டி குடுக்குறாங்கல்ல. அப்ப உடனே நீங்க என்ன செய்யணும்? அவங்க வீட்டுக்கு இடியும் சிபிஐ அனுப்பணும்ல. அனுப்பி அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் கேட்கணும்ல. யார்கிட்ட கொடுத்தீங்க? எப்ப கொடுத்தீங்க? எதுக்காக கொடுத்தீங்க? அப்படி கொடுக்கிற பணம் உங்களுக்கு எப்படி வந்தது? அதற்கான வருமானம் எங்க இருந்து வருது? ஸ்டேட்மெண்ட் எடுத்து வழக்கு பதிவு செய்து வழக்கெல்லாம் நடத்தணும் நீங்க. ஏன் இது வரைக்கும் வழக்கு போடாம இருக்கிறீங்க? லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, லஞ்சம் வாங்குறதும் தப்பு. நீங்க சொல்ற தொகையெல்லாம் சாதாரண தொகையா தெரியல. 20 லட்சம் 25 லட்சம் கொடுத்தேன்னு சொல்றாங்க. அதுவும் பள்ளிக்கூடம் நடத்துறவங்க கொடுத்தேன்னு சொல்றாங்க. அப்ப பள்ளிக்கூடம் 20 லட்சம் ரூபாய் லஞ்சமா கொடுத்திருக்குன்னா அந்த 20 லட்சம் ரூபாய்க்கு வருமான வரி கணக்கு காட்டியிருக்கா? அந்த 20 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் எங்க இருந்து வந்தது? அந்த 20 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாய் என்னைக்கு கொடுத்தாங்க? யார்கிட்ட கொடுத்தாங்க? கொடுத்தேன்னு சொல்றாங்கல்ல, கொடுத்தவங்களுக்கு யார்கிட்ட கொடுத்தாங்கன்னு தெரியும்ல. ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறவரே லஞ்சம் கொடுத்துதான் நான் வந்து ஒரு சர்டிபிகேட் வாங்கினேன் அப்படின்னு சொல்றாருன்னா, சட்டத்தை மீறிதான் நான் நடந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றாருன்னா, அவர்கிட்ட படிக்கிற மாணவர்கள் எப்படி வந்து சட்டத்தை மதிப்பாக நீங்க எதிர்பார்க்கறீங்க? பள்ளிக்கூடமே சட்டப்படி நடக்கல, பள்ளிக்கூடமே லஞ்சம் கொடுத்தாதான் நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தை வளரும் போது எப்படி வளரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அப்படி சொன்னது உண்மை என்று சொன்னால், அப்படி சொல்றது உண்மை அப்படின்னு நீ நம்புறதாக இருந்தா, அப்படி சொன்னவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் இல்ல சார் வாங்கணும். இந்த அரசு நியாயமா நடந்திருக்குன்றாங்க. நான் மறுக்கவே இல்லையே. இந்த அரசு நியாயமான அரசாக இருந்தால் ஏற்கனவே கொடுத்தேன்னு சொல்றவர்கிட்ட கடிதம் இல்ல வாங்கியிருக்கணும்னு கேட்க நியாயமா இருந்தா, இந்த அரசு உண்மையிலே நியாயப்படி சட்டப்படி நடப்பது உண்மை என்று சொன்னால், நீங்க கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தைய ஆண்டு, நீங்க நூற்றாண்டுக்கு முன்னாடி கேட்கலையே சார். நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்தா கூட கேட்கணும். நூற்றாண்டுக்கு முன்னாடி கேட்கல. நீங்க சொல்றது கடந்த ஆண்டு, அதுக்கு முந்தைய ஆண்டு அப்படித்தானே சொல்றீங்க. அப்ப உடனே என்ன சொல்லணும்? ஒரு வெள்ளை பேப்பரை கொடுத்து ஐயா எழுதி கொடுங்க. யார்கிட்ட கொடுத்தீங்க? எப்ப கொடுத்தீங்க? எப்படி கொடுத்தீங்க? பணமா கொடுத்தீங்களா? செக்கா கொடுத்தீங்களா? எந்த இடத்துல வச்சு கொடுத்தீங்க? அப்படி கொடுத்தேன்னு சொல்றீங்களே, எந்த காரணத்துக்காக கொடுத்தீங்க? நீங்க கொடுத்தேன்னு சொல்றீங்களே, அந்த பணத்துக்கு வருமான வரி கணக்கு காட்டி இருக்கீங்களா? உங்களுக்கு அந்த வருமானம் எங்க இருந்து வந்தது? நீங்க பள்ளிக்கூடம் தான் நடத்துறீங்க இல்லையா? இந்த கேள்வி எல்லாம் கேட்டிருக்கணுமே. கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி இருக்குமே. லஞ்சம் கொடுத்ததும் தப்பு, லஞ்சம் வாங்குறதும் தப்பு என்கின்ற வகையில லஞ்சம் கொடுத்தவர் யாரு? அவர் மேல நடவடிக்கை எடுங்க. லஞ்சம் வாங்கினவர் யாரு? அவர் மேல நடவடிக்கை எடுங்க. போற போக்குல சொல்லிட்டு போற விஷயமா சார்? சொல்லிட்டு போறவர் சாதாரண ஆளு கிடையாது சார். நீங்க சொல்றதை பார்த்தா சொல்லிட்டு போறவர் வந்து ஒரு பள்ளியின் தாளாளர்.